அறம் செய்து பழகு டீம் நமக்காக சொன்ன அறிவுரை. நமது தமிழ் பண்பாடு சார்ந்த உணவுப் பொருட்கள் உணவு பயன்படுத்தி இனி ஆரோக்கியமான வாழ்க்கையை முறையாக மேற்கொள்வோம். உணவே மருந்து. கொரோனா வராமல் காத்துக்கொள்வோம். உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா? இப்போ இருக்கிற ட்ரெண்ட் செட் படி அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வந்து இங்கே ரெடி பண்ணி தராங்க. இது மூலயமா உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தான் அவங்க தருவாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இது வந்து எங்களோட 50th வீடியோ. இதில் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இது 2வது ஹார்ட் கான்டெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஓகே, இந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் போடுற வீடியோஸோட லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்டஸில் வந்து பர்டிகுலர் ஒரு டைமிங் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு எங்கள் வீடியோஸை போடுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த டைமிங்லேருந்து 1 hour விட்டு 8 மணிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே அந்த 24 hours அந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து யாரோட லிங்க் வந்து அதிக வியூஸ் ஆகிருக்கோ அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நார்மலாக இருக்க வியூவர்ஸ் யார் வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நாங்கள் கொடுக்குற கிவ்அவேவை நீங்கள் வின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வியூவர்ஸ் நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூ பார்த்துட்டு அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பொரிச்ச அப்பளம் 4 எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு. சீரகம் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் ஆயில் போட்டுக்குங்க. மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க. எண்ணெயில் வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயமும் பூண்டும் வணங்கட்டும். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. கூடவே லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வணங்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். ஓரளவுக்கு தக்காளியெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க தனியாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 3 கலந்து போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலாவில் பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் விட்டுறலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வந்ததும் அப்பளம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்பளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும்.
இந்த மாதிரி உடைச்சி ஆட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு லைட்டாக கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்புல நல்லா அப்பளம்லாம் ஊறட்டும். அதை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஹார்ட்கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மூலமாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹார்ட் கான்டெஸ்ட் அது இருக்குது. ஹார்ட் கான்டெஸ்ட்டில் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். அதோட எண்டிங் டேயில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் கான்டாக்ட் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப்க்கோ எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து நாங்கள் வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்களும் கிவ்அவே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். ஹார்ட்கனன் மஞ்சு. பாய்.